அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் அம்பிகையினுடைய அருளை சிந்திக்க இருக்கிறோம். அருளது சக்தியாகும் அரண் தனக்கு என்று அருளாளர்கள் பாடியதைப் போல பிரம்மம் ஒன்றாய் இருக்கிறது. அந்த பிரம்மம் உயிர்கள் மீது கொண்ட கருணை காரணமாக சக்தியாக வெளிப்படுகிறது. நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவர் பாடியதைப் போல அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது நீர். அதே போல இந்த உலகத்திலே உயிர்கள் பிறப்பதற்கும் வளர்வதற்கும் வாழ்வதற்கும் ஆதாரமாக நிற்பவள் அம்பிகை. அந்த அம்பிகை தன்னுடைய அடியவர்கள் பொருட்டு தன்னுடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு எண்ணற்ற திருவிளையாடல்களை இந்த மண்ணிலே நிகழ்த்தி இருக்கிறாள். அதிலே ஒன்றைத்தான் இன்றைக்கு இந்த பதிவிலே நாம் காண இருக்கிறோம். இந்த திருவிளையாடலானது நிகழ்ந்த தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறக்க முக்தி என்று சொல்லக்கூடிய திருவாரூர் தலம் இருக்கு இல்லையா, அந்த தலத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர் தான் இந்த நிகழ்வு நடந்த ஊர். அந்த சிற்றூரினுடைய பெயர் பருத்தியூர். பருத்தியூர் சந்தன மாறி. இந்த பெயரை கேட்டோடனே பலருக்கு பரிச்சயமான பெயர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் தெரிந்ததுதான், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அருளாட்சி செய்பவள் சந்தனமாரி. அந்த சந்தனமாரி மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர். கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு இது. அந்த மாரி மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாவாடை என்பவர். படிப்பறிவில்லாதவர், ஏழை. ஆனால் உள்ளன்போடும் உண்மையோடும் அம்பிகையை வழிபாடு செய்தவர் அவர். அவர் ஒரு முறை அந்த ஊரிலே இருந்த இன்னொருவரிடம் ஒரு 500 ரூபாய் கடனா வாங்குறார். இன்னைக்கு லட்சங்களுக்கே மதிப்பில்லை, கோடி கணக்குல இன்னைக்கு போயாச்சு. ஆனால் அன்றைக்கு அந்த 500 ரூபாங்கிறது பெரிய தொகை. அந்த கடனை வாங்கும் பொழுது இவர் என்ன செய்யறார், கடன் கொடுத்தவர்கிட்ட ஒரு பத்திரத்துல கைரேகையை மட்டும் பதிய வச்சுட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வர்றாரு. இப்ப கடன் கொடுத்தவர் என்ன செய்யறாருன்னா, அந்த பத்திரத்துல அவர் விருப்பப்படி எழுதிக்கிறார். அப்ப அதுல என்ன எழுதி இருக்கு அப்படிங்கிற எந்த விவரமும் யாருக்கு தெரியாது, பாவாடைக்கு தெரியாது. நம்பிக்கையின் பேர்ல வந்துடுறார். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இந்த பாவாடை தன்னிடம் இருந்த அந்த ஆடு மாடுகளை எல்லாம் வித்து அந்த கடனை திருப்பி கொடுத்துறார். ஆனா கடன் கொடுத்தவர் என்ன செய்யறாரு, பணத்தை வாங்கிக்கிட்டு பத்திரத்தை திருப்பி கொடுக்காம இழுத்தடிக்கிறார். இவரும் அதை பெருசா பொருட்படுத்தலன்னு வைங்க. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு என்ன செய்யறார், பாவாடை என்கிட்ட வாங்கின கடனை திருப்பியே தரலன்னு சொல்லி ஊர் முழுக்க ஒரு வதந்தியை பரப்புறார். அதற்கு மேல போய் என்ன செய்யறாருன்னா, நீதிமன்றத்துல பாவாடைக்கு எதிராக வழக்கும் தொடுக்கிறார். அந்த வழக்கானது நீதிமன்றத்திற்கு வருகிறது. அந்த காலத்துல ஆங்கிலேய நீதிபதி தான் முன்சீப்னு சொல்லுவாங்க. இப்ப குற்றவாளி கூண்டிலே நிற்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுக்கற்ற பாவாடை நின்று கொண்டிருக்கிறார் குற்றவாளி கூண்டிலே. அப்ப நீதிபதி அவரை பார்த்து கேட்கிறார், இவர்கிட்ட நீங்க கடன் வாங்கினது உண்மையா? ஆமாம் வாங்கினேன். அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டீங்களா? எப்பவோ திருப்பி கொடுத்துட்டங்கய்யா. சரி, அதற்கு ஏதாவது சாட்சி உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு அந்த நீதிபதி அவரை பார்த்து கேட்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கு யாருங்கய்யா சாட்சி? கொஞ்சம் நினைச்சு பாருங்க என்ன சொல்லி இருப்பார். இந்த உலகத்துல பணம், பதவி, புகழ் இருப்பவர்களுக்கு இருப்பதை இல்லை என்று சொல்வதற்கும், இல்லாததை இருப்பதாக சொல்வதற்கும், கண்டதை காணவில்லை என்று சொல்வதற்கும், காணலன்னு சொல்வதற்கும், காணாததை கண்டேன் என்று சொல்வதற்கும் 1000 பேர் வருவார்கள். ஏழைக்கு யார் வருவார்? ராமச்சந்திர கவிராயர் ரொம்ப அழகா பாடுவார். பணம் படைத்தவர்களை எல்லாம் பார்த்து, கல்லாத ஒருவனை கற்றாய் என்றேன், காடறியும் மரவனை நாடாழ்வாய் என்றேன், பொல்லாத ஒருவனை நல்லா என்றேன், போர் முகத்தை அறியானை புலியே என்றேன், மல்லாரும் புயனென்றேன் சூம்பர் தோளை, வழங்காத கையனை நான் வள்ளல் என்றேன், இல்லாது சொன்னேன் எனக்கு இல்லை என்றான், யானும் எந்தன் குற்றத்தால் ஏகின்றேனேன்னு ரொம்ப வருந்தி பாடியிருப்பார். அதுபோல இவரும் வருத்தப்பட்டு சொன்னார், ஏழைக்கு யார் சாட்சி? நான் வணங்கும் அந்த சந்தனமாரிதான் சாட்சினாரு. இந்த நீதிபதி அப்பாவித்தனமா கேட்டாரு. அப்ப சந்தனம் மாறி நாளைக்கு சாட்சிக்கு வருமா அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு தெரியாது தெய்வம்னு. அங்கிருந்தவர்கள் எல்லாம் சிரித்தார்கள். அதன் பிறகுதான் அவர் தெரிந்து கொண்டார். அப்ப அந்த வழக்கு விசாரணையானது ஒத்தி வைக்கப்படுகிறது. அன்றைக்கு அந்த நீதிபதிக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவிலே அன்றைக்கு நடந்த அந்த நீதிமன்ற காட்சி வருகிறது.
குற்றவாளி கூண்டிலே பாவாடை நின்று கொண்டிருக்கிறார். இவர் அவரை பார்த்து கேட்கிறார், யார் சாட்சின்னு கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றார், நான் வணங்கும் சந்தனமாரிதான் சாட்சின்னு சொல்றாரு. இப்ப சாட்சி கூண்ட பார்க்கிறார் நீதிபதி. அங்கு யார் என்ன தெரியுமா? அம்பிகை மஞ்சள் நிறத்திலே பட்டு பாவாடை உடுத்தி மங்களகரமாக புன்சிரிப்போடு பாலாம்பிகையாக நின்று கொண்டிருக்கிறார். அன்னை எப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்துகிறாள் பாருங்க. இந்த அம்பிகையினுடைய இந்த சுய உருவை யாராலும் காண முடியாதது, அரிது. ஏதோ ஒரு துளிதான் அவளை பற்றி நாம் அறிந்து வைத்திருப்பது. பாலாம்பிகையாக அம்பிகை நின்று கொண்டிருக்கிறாள். இந்த நீதிபதி அந்த சிறுமியை பார்த்து கேட்கிறார், யாரம்மா நீ அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த சிறுமி சொல்றா, நான் தான் பாவாடை சொன்ன சந்தன மாரியம்மன், நான் பாவாடைக்காக சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன். உடனே நீதிபதி கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு, தெய்வம் தெரிஞ்சிட்டு இல்லையா, சரிம்மா நீ சொல்ற, நான் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவரை விடுவிப்பது, நிரபராதி என்று சொல்வது அப்படின்னு கேட்கிறார். உடனே அந்த சிறுமி சொன்னா பாருங்க, அம்பாள் சொன்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் பெயர்களை குறிப்பிட்டு இவர்களை அழைத்து விசாரி, இவர்கள் அந்த ஊரிலே இருக்கிறார்கள், பாவாடை பணம் தந்த பொழுது அவர்களும் உடன் இருந்தார்கள், அவர்களை அழைத்து விசாரி, விசாரித்து விட்டு உண்மையான தீர்ப்பை வழங்கு அப்படின்னு சொல்லி மறைந்து போனார். இந்த நீதிபதிக்கு விதிர்விதிர்த்து போனது. அவர் ஒரு நடுக்கத்தோடு அந்த விழிப்படைந்து அவர் என்ன, அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த தெய்வம் சாட்சிக்கு வருமா? நினைச்சு பாருங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தன்னுடைய பக்தனுக்காக தெய்வம் சாட்சி கூண்டுல வந்து நின்று சாட்சி சொல்லுதுன்னா இப்ப நமக்கே எவ்வளவு ஒரு சிலிர்ப்பா இருக்கு. அவர் அப்படியே சிலிர்த்து போய் நிற்கிறார். உடனடியாக அந்த அம்பாள் சொன்ன பெயரையெல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுகிறார். குறித்து வைத்துக் கொண்டு மறுநாள் காலை அந்த பருத்தியூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம அதிகாரியை அழைத்து வர சொல்கிறார். அவர் வந்த உடனே இந்த பெயர்களை எல்லாம் அவரிடம் தந்து, இவர்கள் அந்த ஊரிலே இருக்கிறார்களா, விசாரித்து வா என்று சொல்லி உத்தரவிடுகிறார். அவரும் விசாரிச்சுட்டு வந்து, ஆமாம் இவர்கள் எல்லாம் அந்த ஊர்ல இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொன்ன பிறகு அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்படுகிறது. சம்மன் அனுப்பிய பிறகு அவர்கள் வருகிறார்கள். அவர்களிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. அவர்கள் உண்மையை ஒப்புக்கொள்கிறார்கள். இப்ப அந்த நீதிபதி என்ன தீர்ப்பு எழுதினார் தெரியுமா? ஸ்ரீ பருத்தியூர் சந்தனமாரியம்மன் சாட்சியத்தின் அடிப்படையில் பாவாடை நிரபராதி என்று தீர்ப்பு வழங்குகிறேன் என்று சொல்லி எழுதினார். இதை கேட்கும் பொழுது நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். நடக்குமா அப்படிங்கிற சந்தேகம் எழும். சிலருக்கு வேடிக்கையா கூட இருக்கும், சிரிப்பா கூட இருக்கும். இதெல்லாம் என்ன கதை விடுறாங்க, ஏதோ பேசணுங்கிறதுனால பேசுறாங்க அப்படின்னு கூட சிலர் நினைக்கலாம். இறைவனுடைய அருள் என்பது, அன்பு என்பது பக்தர்களினுடைய அன்பை பொறுத்துத்தான் வெடிக்கும். விராமிப்பட்டு ரொம்ப அழகா பாடினார். அறிந்தேன் எவரும் அறியா மறை என்று சொல்லுகிறார். அம்பிகையானவள் எவராலும் எளிதில் அறிந்து கொள்ள முடியாதவளாக இருக்கிறாள். அவ்வளவு சீக்கிரமா அவள் தன்னை வெளிப்படுத்த மாட்டாள். எளிதாக அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவள் அறியாதது எதுவுமே இல்லை. அவள் தன்னை வெளிப்படுத்தினால்தான் உண்டு. பாவாடைக்காக எதற்கு வந்தாள்? அவனுடைய அன்புக்காக வந்தாள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எப்பொழுதும் நாம நினைக்கிறோம், நாம பேசுறத, நாம நினைக்கிறத, நாம செய்யறத யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? அதற்கு யார் சாட்சி? யார் கேட்க முடியுமா? யாருக்காவது கேட்க துணிச்சல் இருக்கா? எத்தனை பேர் நினைக்கிறோம். ஆனால் அனைத்திற்கும் சாட்சி உண்டு என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் சாட்சியாக அம்பாள் வந்து நின்றாள். சகசிரநாமத்திலே அம்பாளினுடைய ஒரு நாமம் விஸ்வ சாட்சினி, அனைத்திற்கும் சாட்சியாக நிற்பவள், சாட்சியாக இருப்பவள்னு பெயர். எல்லாம் அவளுக்கு தெரியும். நாம என்ன வேணாலும் வேடம் போடலாம், வெளி தோற்றத்துல எப்படி வேணாலும் காண்பிச்சுக்கலாம். அகத்துல இருப்பதை அறிபவள் அவள் ஒருத்தித்தான். நிச்சயம் தீர்ப்பு உண்டு எல்லாருக்கும். நேர்மையா இருக்கிறவங்க நினைக்கலாம்ல, நான் இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், யாருக்கும் மனசால கூட தீங்கு செய்யணும்னு நினைச்சதில்லை, தீங்கும் செய்யறதில்லை. ஆனால் எனக்கு எவ்வளவு கெட்ட பெயர், எனக்கு எவ்வளவு பழி, எவ்வளவு அவமானம், என்னை குறித்து எத்தனை விமர்சனங்கள், எவ்வளவு மனசுக்குள்ள புழுங்குறோம்.
நமக்கு எதிராக 1000 பேர் நிற்கலாம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நம் பக்கம் தெய்வம் நிற்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நீதிமன்றத்துல தீர்ப்பு சாட்சியத்தின் அடிப்படையில் வழங்கப்படும். ஆனால் தெய்வத்திடம் எப்பொழுதுமே தெய்வத்தின் தீர்ப்பு எப்படி அமையும் தெரியுங்களா? சத்தியத்தின் அடிப்படையில் தெய்வம் தீர்ப்பு வழங்கும். கவலையே படாதீங்க. அதனாலதான் ரொம்ப அழகா பிராமிப்பட்டர் பாடினார், ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, அங்குச பாசாங்குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையேன்னு. அம்பாளை வழிபாடு செய்தால் அஸ்தமனம் என்பதே கிடையாது. நிச்சயம் எல்லாருக்கும் வாய்ப்புண்டு, தீர்ப்பும் உண்டு. கவனமாக இருக்கணும். நாம் செய்யக்கூடிய செயல்ல, நினைக்கக்கூடிய அந்த சிந்தனையில், எண்ண ஓட்டங்களில், சொல்லக்கூடிய சொல்லில் கவனமாக இருக்கணும். அனைத்திற்கும் தீர்ப்பு எழுதப்படும், அனைத்தும் கண்காணிக்கப்படுகிறது என்கின்ற எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்வானது வெளிப்படுத்துகிறது. எனவே நிச்சயம் உங்களுடைய நம்பிக்கையை மெய்ப்பிக்கும் பொருட்டு, உங்கள் கேள்விக்கான விடையை தரும் பொருட்டு அம்பிகை உங்களுக்கும் உங்களுக்குள்ளும் வெளிப்படுவாள் என்பதை சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அன்பே சிவம், அடியார்க்கு அடியே.